இன்றைய சிந்தனை. இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அந்த உற்சவங்கள் மிக கோலாகலமாக நடைபெறுவதையெல்லாம் நாங்கள் அவதானிக்கின்றோம். வர்ண ஒளி விளக்குகள், அதாவது மின்சார விளக்குகளுடைய அழகு, ஆலயத்தை சார்ந்த அந்த அலங்காரங்கள், ஆலயம் சார்ந்த ஒளிபெருக்கி பாடல்கள், ஆலயம் சார்ந்த மங்கள வாத்தியங்கள், ஆலயம் சார்ந்த மரபு சார்ந்த பல விடயங்கள் இன்று மிகவும் மெருகூட்டப்பட்ட நிலையிலே உற்சவங்களிலே அமைகின்றன. அவை உண்மையிலேயே மிக பாராட்டுக்குரிய நல்ல விடயங்கள். ஒரு ஆலய உற்சவம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் எல்லா வகைகளிலும் அவை சிறப்பு பெற்று ஓங்க வேண்டும். அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், ஈடுபாட்டுத்தன்மை அதிகமாக இருக்கும், இறை வழிபாட்டினுடைய திருவருளும் அதிகமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இறைவனை நாங்கள் அந்த 10 நாட்களும் ராஜோபகாரமாக வைத்து வழிபடுவதுதான் ஆலயம். அதாவது நித்திய நைமித்தியங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆலய தினசரி பூசைகளில் நடக்கின்ற தவறுகள், தெரிந்தும் தெரியாமல் செய்கின்ற தவறுகள், குறைகள், இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்வது தான் திருவிழா, மகோற்சவம், அலங்காரோற்சவம் என்று அமைகின்றது. அந்த உற்சவங்களிலே தவறில்லாத வகையிலே நாங்கள் உற்சவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த உற்சவங்களை சிறப்பாக பூஜை முறைகள் எல்லாம் ஆகமம் வலுவாத முறைகளிலே சிறப்பாக உத்தமமாக நடைபெற வேண்டும். வெளி உபசாரங்கள் கூட வாத்தியங்கள், மங்கள வாத்தியங்கள் எல்லாம் சரியாக ஒழுங்காக சிறப்பாக அமைவதிலே அதிலே ஒரு ஈர்ப்பு சக்தி இறைவன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. சங்கநாதம், சேமக்கலநாதம், தவிழ்நாதஸ்வரம் என்ற மரபுகள் எங்கள் சமயத்திலே உண்டு. அந்த மரபுகளை சரியான முறையிலே நாங்கள் செயல்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே எங்களுக்கு சம்பந்தமில்லாத சில வாத்தியங்களை எங்களுடைய ஆலயங்களிலே நாங்கள் சேர்த்துக்கொள்வது சற்று சிரமத்தை கொடுக்கிறது. அதாவது எங்களுக்குரிய வாத்தியம் மங்கள வாத்தியம், எங்களுக்குரிய வாத்தியம் சங்கு வாத்திய, சங்கநாதங்கள், சேமக்கலங்கள், மணி ஓசை. சில இடங்களிலே அந்த பெருமணியை ஒரு சில் பூட்டி ஆலய வீதி விளம்பருகின்ற பொழுதும் அடித்துக்கொண்டு அதெல்லாம் ஏற்புடைய விடயங்கள். மணிநாதம், கண்டாநாதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாத ஒலி இறைவனுக்கு மிகவும் ஈர்ப்புத்தன்மையை, அருட்சக்தியை கொடுக்கின்ற, இறைவன் மூலமாக எங்களுக்கு அது அருட்சக்தியை கொடுக்கின்ற ஒரு தன்மையை கொண்டது. ஓம் என்றோ அதிர்வோடு அது அமையும். ஆகவே எங்களுடைய மரபுக்குள்ளேயே நாங்கள் அதை வைத்துக்கொள்ள வேண்டும். தேவையற்ற விடயங்களை ஆலயத்துக்குள்ளே நுழைத்து கொள்வது ஏற்புடையது அல்ல. எங்கள் சமயம் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய சமயம் சார்ந்த எங்களுடைய வழிபாட்டு முறைகளிலே நாங்கள் எதை வைத்து வழிபடுகின்றோம், எவற்றை வைத்து எங்களுக்குள்ளே செயல்படுத்துகின்றோம் என்ற தன்மையை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். என்று எல்லோரிடமும் வசதிகள் வந்தபடியினால் எதை செய்வதென்று தெரியாமல் நிறைய விடயங்களை மாற்றி அமைக்கின்றீர்கள். அந்த மாற்றி அமைப்பதிலே அது நல்ல விடயங்களை செய்வதிலே யாரும் தடை சொல்ல மாட்டார்கள். நமக்கு ஒவ்வாத விடயங்கள், ஒவ்வாத வாத்தியங்களை கொண்டு வந்து ஆலயங்களிலே நாங்கள் முழங்குவது ஏற்புடையது அல்ல என்பதை அது சார்ந்தவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் மிகவும் நன்மையும் அனுகூலமும் இருக்கும். எனவே எமக்குரியவை என்னவோ அதை மட்டுமே நாங்கள் செயல்படுத்த வேண்டும், அதை மட்டுமே நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதிலே முன்மரமாக முக்கியமாக இருக்க வேண்டும். நன்றி.